அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி, அவர் என் கீதமும் மாணவர். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? கீதம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கிற மகிமையான, மேன்மையான, ஆசீர்வாதமான, உயர்வான, புகழ்ச்சியான காரியத்தை கண்டு ஆனந்த களிப்புடன் பாடுவதுதான் கீதம். ஆண்டவர் உங்களுக்கு கீதமானவராயிருந்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான, அற்புதமான, ஆசீர்வாதமான, மேன்மையான, உயர்வான காரியத்தை கட்டாயம் செய்வார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி உங்களுக்கு செய்யும்படியாகத்தான் தேவன் இந்த வார்த்தை கேட்கும்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த பைபிள் சொல்லுகின்றது, யாத்திரை 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 14ஆம் அதிகாரத்தில் பெரிய செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தினான். 15ஆம் அதிகாரத்தில் தம்பூர் எடுத்துக்கொண்டு நடனமாடிக்கொண்டு அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு போகின்றார்கள். அந்த 15:2 அவர் என் கீதமுமானவர் என்று சொல்லுகிறார். அவர் கீதமானவர். உங்கள் கண்ணீர், உங்கள் வேதனைகள், உங்கள் துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் நீக்கி உங்களுடைய கீதமாய் பாடுவதற்கு உதவி செய்வார். 118ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், கர்த்தர் என் கீதமுமானவர். அவர் தாவீது சொல்றாங்க, அவர் என் கீதமுமானவர் என்று சொல்லுகின்றார். என் அற்புதமான விஷயம் பாருங்கள். உங்களுக்கு அவர் கீதமுமானவராயிருப்பார், உதவி செய்வார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வந்து கொண்டிருக்கும் பொழுது மோவாப் தேசம் வழியாக வருகின்றார்கள். வரும் பொழுது மோவாப் ராஜா பாலாக் என்கிறதான அந்த ராஜா பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பிடித்து அவரை சபிக்கும்படி கொண்டு வந்தார். அந்த பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லுகின்றார். தேவன் பீலையாமின் வாயை பிடித்து கொண்டார். தேவன் பீலையாம் வாயிலிருந்து பேசுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பீலையாம் சொல்லுகிறான், ராஜாவின் ஜெயக்கம்பீரம் உண்டு. ராஜாவுக்கு ஜெயம் வரும் பொழுது அவன் ஆர்ப்பரிப்பான், ஆனந்த பரவசம் அடைவான். அதே போல ராஜாவின் ஜெயக்கம்பீரம் உங்களுக்கு உண்டு. அப்பொழுது நீங்கள் கீதமானவரை பாடுவீர்கள். உங்களை யாரும் சபிக்க முடியாது, உங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அம்மா, இயேசுவண்டை வந்து அடைக்கலம் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு கீதமானவராயிருந்து அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஆனந்த கண்ணீர் விடும்படி உதவி செய்வார். ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அவர் உங்கள் கீதமானவர். எனக்கும் அவர் கீதமானவராய், சின்ன குக்கிராமத்தில், ஏழை விவசாய குடும்பத்தில், பரிதாபமான நிலையிலே சூனியக்கட்டுகள், மந்திரக்கட்டுகள் நிறைந்து வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது. ஒரு நேர உணவு கூட இல்லை. ஐயோ, இன்னைக்கு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மாசந்தோறும் நல்ல உணவு கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். வட இந்தியாவிலே சபைகளை கட்டி கொடுத்து அங்கு வருகிற ஏராளமான மக்களுக்கு நல்ல மட்டன், சிக்கன் உணவோடு கூட சாப்பாடு கொடுக்க முடிக்கும் கர்த்தரனை ஆசீர்வதித்தார். எனக்கு அவர் கீதமாய் மாறினார். ராஜாவின் ஜெயக்கம்பீரம் எனக்கு இருக்கிறது, ஆகினால் தான் கர்த்தரனை கீதமாய் மாற்றினார். உங்களையும் மாற்றுவார். இயேசுவிடத்தில் வாருங்கள். கண்களில் வடிகிற கண்ணீரை கவனமாய் துடைப்பார், அற்புதம் செய்வார். இயேசு நோக்கி பார்ப்பீர்களா? ஜெபம் செய்யட்டும். அன்பில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தம்பி, ஒவ்வொரு தங்கச்சி, ஒவ்வொரு அம்மா, ஐயா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களும் கண்ணீரும் விலகி போய் ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஜெபம் பண்ணி ஒரு உதவி செய்யும். அப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.